தங்களை வரவேற்கிறேன். வணக்கம், சைல்டு ஹெல்ப்லைன். ஹலோ மேடம், என்னோட பேர் சார்லஸ் மேடம். சொல்லுங்க சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே மேடம், இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர், அவர் பேர் வந்து ஜான் ஜபராஜ்ன்ட்டு, ஓகே நல்ல பிரபலமானவர். அவர் வந்து இப்போ லேடிஸ் கேஸ்ல வந்து நிறைய பிரச்சனை ஆகி அவங்க சபையாரே வந்து அவர் அடிச்சு துரத்தி சர்ச்சை வந்து மூடிட்டாங்க. சரிங்க சார். அது எல்லாமே 18 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகள், சரிங்க அடுத்தவரோட மனைவி அந்த மாதிரி. ஆனா இதுல ஒரு 2 பொம்பளை பிள்ளைகள் வந்து அவர் வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃபோட சித்தப்பா தத்து எடுத்து வளர்த்துருக்காப்ல. ஓகே அந்த 2 அதுல ஒரு புள்ள, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. இவர் வந்து போதையில என்ன பண்ணிருக்காப்லன்னா அந்த பிள்ளைகளோட அந்த அந்த ஒரு சின்ன பிள்ளை கிட்ட வந்து இவர் போயிருக்காரு. சரி. அப்புறம் ஒரு புள்ள வந்து தன்னோட சபைக்கு, தன்னோட சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைகிட்டையும் வந்து போயிருக்காப்ல. இது எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த சர்ச்சில் வந்து அவர் அந்த லேடிஸ் விஷயம், அடுத்தவர் மனைவி, அது கூட அவங்க டென்ஷன் ஆகல. இந்த சின்ன பிள்ளைங்க மேல கை வச்ச விஷயம் தெரிஞ்ச உடனேதான் அவங்க வந்து நீ சர்ச்சையை நடத்தக்கூடாதுன்னு மூடிட்டாங்க. கோயம்புத்தூர்ல கம்ஃபோர்ட் சர்ச்சு, அது பேரு. கிங்டம் சர்ச். கிங்டம்ங்களா? கிங்டம். இப்ப சர்ச் வந்து மூடிதான் இருக்கு, நீங்க கூட போய் விசாரிச்சுக்கலாம். ஓகே. இப்போ அவரு மேல வந்து நம்ம, ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகள் தரப்புல வந்து அவங்க சொல்றதுக்கு பயப்படுவாங்க இல்லைங்களா? அந்த பசங்களோட பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒரே நிமிஷங்க. ஒரு புள்ள பேர் வந்து ஓகே. ஒரு புள்ள. இவங்க 2 பேருக்கு என்ன வயசு? பதினெட்டு வயசு கீழே தான். இப்ப படிக்கிறாங்க. ஓகே. எங்க படிக்கிறாங்கன்னு தெரியுமா? புள்ளையோட கேரக்டர் சரியில்லைன்ட்டு இவங்க டீம்லயே, ஏன்னா அந்த புள்ள வெளியே சொல்லிடும் அப்படின்னுட்டு வேற மாதிரி வந்து சீன்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. யாரு பண்ணது அப்படி? அவர் ஜான் ஜபராஜ் டீம்ல இருந்து. ஓகே ஓகே. இப்ப அந்த ஜான் ஜபராஜ்ன்றவரும் நீங்க ஒண்ணும் இல்ல, கூகுள்ல தட்டி பாத்தீங்கன்னாவே வந்துருவாரு. சரி. இப்போ அவரோட வீடு வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு, அது அட்ரஸ் சரியா தெரியல. இப்ப அந்த இடத்துல போய் அவங்க ஒய்ஃப விசாரிச்சா, அந்த அந்த சின்ன பிள்ளையும் விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் மேடம். அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அந்த பிள்ளைகள் வந்து ஆக்சுவலா அவங்க இதுல இருந்திருக்காங்க, அது அந்த குப்பை தொட்டியில போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு போன பிள்ளைகள தான் அந்த ஜான் ஜபராஜோட ஒய்ஃபோட அப்படி வளர்த்துருக்காரு. ஓகே ஓகே. அவர் இறந்த உடனே அவங்க சித்தப்பா பொறுப்புல விட்டுருக்காப்புல. சித்தப்பா வந்து இவங்க வீட்டுல நீங்க இருங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி. இப்ப வந்து அவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு இவரே அபியூஸ் பண்ணிருக்காரு இவங்க 2 பேரையுமே. 2 பேரும். இதுல ஒரு புள்ள உங்களுக்கு அட்ரஸ் ஒண்ணும் இல்ல மேடம். அந்த அதான் நம்ம கூகுள்ல போயிட்டு ஜான் ஜபராஜ் சர்ச்சுன்னு போட்டீங்கன்னாவே வந்துரும். நான் சொல்ற கிங்டம் சர்ச்சுன்னு போட்டீங்கன்னாவே. ஓகே சார், சர்ச் ஓகே. பட் மத்தபடி சார், இப்ப அந்த பொண்ணுங்க ஸ்டே பண்ற இடம், அந்த அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது இல்ல? அந்த அட்ரஸ் மேடம், இப்ப ஜான் ஜபராஜோட வீட்டுக்கு போனா, ஏன்னா இப்ப அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு, உங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க வீட்டுல. ஓகே. அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒய்ஃபு கிட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க. இப்ப அவங்க சித்தப்பா வந்து கூட்டு போயிட்டாப்ல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு நாள் அவங்க சபையார் வந்து சட்டையை பிடிச்சி கேட்டிருக்காங்க. ஓகே. நான் வந்து போதையில இருந்தேன், இருக்கும்போது என் மனைவி கிட்ட போனேன், அவன் குழந்தைய கட்டி கொடுத்து தூங்கிட்டு இருந்தான், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இந்த புள்ள கிட்ட போனேன் அப்படின்னுட்டு ரொம்ப கேஷுவலா வந்து பதில் சொல்லியிருக்காப்ல. ஓகே ஓகே.
இது இந்த பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்ட்டு அவங்க சபையார்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இதோட சர்ச்சை நடத்தக்கூடாதுன்ட்டு அந்த சர்ச்சை வந்து ஒரு 3-4 மாசம் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆமா. இப்போ நீங்க போனீங்கனாலும் சர்ச்சு மூடி இருக்கும். ஆனா அவர் பீட் அட்ரஸ் எல்லாம் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவர் செலிபிரிட்டி அவரு. சரிங்க சார், புரியுது. நாங்க இப்போ என்னன்னு இதை செக் பண்றோம். சரிங்களா? பாருங்க. உங்களுக்கு கால் வரும், அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. நான் தாராளமா பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச டீடைல் வர சொல்லிட்டேன் மேடம். இப்போ நான் அட்ரஸ் வேணும்னா நான் விசாரிச்சு அதுதான் சார், ஏன்னா எங்க டீமுக்கும் அட்ரஸ் தேவைப்படும். சரிங்களா? ஏன்னா அந்த பசங்க எங்க இருக்காங்கன்றது தேவைப்படும். அட்ரஸ் ஒண்ணும் இல்லை மேடம். இப்போ அவங்க சர்ச்சில இருந்து கூட்டு போன சர்ச்சை மூடிட்டாங்கல்ல, அதுல அவங்களுக்குள்ள ஒரு காணிக்கை குடுக்கல் வாங்கல் ஏதோ 30 லட்சமா என்னமோ தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. சரி, ஓகே சார். நாங்க இதுக்கான ஆக்ஷன் எடுக்க எங்க டீமுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்களா? பண்ணுங்க மேடம். என் பேர் சார்லஸ். நான் சென்னையில இருந்து பேசுறேன். அட்ரஸ் வேணா நோட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா போக்சோ வந்து நமக்கு தேவைப்படாதுங்க சார். சரிங்களா? எங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு கால் பண்றது மட்டும்தான். அதுவுமே ஏன்னா இந்த அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கால் பண்ணுவாங்க எங்க டீம். சரி மேடம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. மையம் தங்களை வரவேற்கிறது. வணக்கம், சைல்டு ஹெல்ப் லைன். ஹலோ மேடம், கோயம்புத்தூருங்களா? இது சென்னை சார், சைல்டு ஹெல்ப் லைன். ஆமாம்மா. இல்லை மேடம், நான் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். அது அவங்க கோயம்புத்தூருக்கு நான் இதில் ஃபோன் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா? கரெக்ட். சரி, அது என்ன அப்டேட் என்ன ஏதுன்னு தெரியல. என் நம்பர் லைனுக்கு ஒருத்தங்க தெரியல. இல்லைங்க சார், அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? கேஸ் சரி. அந்த கேஸ் ஏன்னா காலர்ஸோட சேஃப்டி எங்களுக்கு முக்கியம். ஸோ நாங்க திரும்ப கால் பண்றது இல்லை உங்களுக்கு அது மாதிரி கெடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று கால் பண்றீங்கன்னா அப்போ மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறது, மற்றது எல்லாமே. சரி. இப்போ இதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணுங்களா? ஆமா மேடம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டீம் கிட்ட பேசுறேன். சரிங்களா? உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார். பண்ண சொல்றீங்களா? இல்ல வெயிட் பண்றேன். இல்ல லைன்ல இருக்கட்டுங்களா?